போருக்கு மத்தியில் ட்ரம்ப் கொண்டு வந்த அடுத்த ஷாக். அதிர்ந்த உலக நாடுகள். இந்த முறை என்ன தெரியுமா? அமெரிக்க ராணுவம் ஈரான் மேல சுமார் 50 நாட்களா தொடர்ந்துட்டு வந்த போர் இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு. அதுவும் இன்னும் முழுசா முடிவுக்கு வராததால ஈரான் ஹார்மோஸ் நீரிணைய மூடியே வச்சிருக்கு. இதனால உலக நாடுகள் எல்லாமே எரிபொருள் தேவை கிடைக்காம ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஈரான் அமெரிக்கா போர் தாக்கத்திலிருந்தே உலக நாடுகள் வெளிவராத நிலையில ட்ரம்ப் அடுத்த குண்ட வீசியிருக்காரு. அதுவும் வேற்று கிரகங்கள்ல இருந்து வந்த குண்டு. ஆமா, ஏலியன்ஸ் பத்தின சுவாரஸ்ய விஷயம் ஒண்ணு அமெரிக்கா வெளி உலகத்துக்கு காட்ட போறதா தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப். இது தொடர்பா பேசியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யுஎஃப்ஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் தொடர்பான பல சுவாரஸ்யமான ஆவணங்களை அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கிறதாவும் அதை சீக்கிரமா வெளியிட போறதாவும் அறிவிச்சிருக்காரு. இது ஏலியன்கள் தொடர்பான ரகசியங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வெளியிடுறது மூலமா அமெரிக்க அரசாங்கத்தோட வெளிப்படை தன்மையை நிலைநாட்ட போறதா ட்ரம்ப் தெரிவிச்சிட்டு இருக்காரு. முன்னாடியே 2020 வருஷத்துல இஸ்ரேலியோட முன்னாள் விண்வெளி பாதுகாப்பு தலைவர் ஹைம் எஷாட் ஏலியன்கள் இருக்கிறாங்க, அமெரிக்க அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, ட்ரம்ப் இதை வெளியிட தயாரா இருந்தாரு அப்படின்னு சொன்னது உலக அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதுக்கு ட்ரம்ப் தரப்புல இருந்து நேரடி மறுப்பு வரல. அதே மாதிரி நியூ மெக்சிகோவில் 1947 ஏலியன் விண்கலம் விழுந்ததா கருதப்படக்கூடிய ரோஸ்வெல் சம்பவம் பத்தி ரகசியங்களை வெளியிட போறதாவும் ட்ரம்ப் ஒரு தடவை சூசகமா தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்போ தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா யுஎஃப்ஓக்கள் தொடர்பான ரகசிய ஆவணங்களை பொதுமக்கள் மத்தியில விநியோகிக்கிறதா ட்ரம்ப் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஏலியன்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நான் இன்னும் அதை முழுசா நம்பல, ஆனா எதுவும் சாத்தியமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள், அதாவது அடையாளம் தெரியாத வான்வழி நிகழ்வுகள், பறக்கும் தட்டுக்கள், இந்த மாதிரியான வேற்று கிரகவாசிகளோட வாழ்வோட தொடர்புடையதா கருதப்படக்கூடிய கோப்புகள், இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிடத் தொடங்குமாறு போன பிப்ரவரி மாசம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டாரு. பொதுமக்களுக்கு இந்த விவகாரத்துல ஆர்வம் அதிகம் இருக்கிறதையே சுட்டிக்காட்டின ட்ரம்ப் தெரிவிச்சாரு. அப்படி தொடங்கின ஆய்வோட முடிவுகளுக்கு கீழே இப்போ அமெரிக்க விமானப்படை வீரர்கள் படம் பிடிச்ச விசித்திரமான பறக்கும் பொருட்களோட வீடியோக்களை தான் இப்போ பார்த்திருக்கிறதாவும் அது ரொம்பவுமே மர்மமானது அப்படின்னும் இப்போ ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. சிறந்த பயிற்சி பெற்ற அமெரிக்க விமானப்படை வீரர்கள் ஒளியோட வேகத்துல போகக்கூடிய விசித்திரமான பொருட்களை பார்த்ததா தன்கிட்ட நேர்ல சொன்னதா ட்ரம்ப் பேசியிருக்காரு. ராய்ஸ்டர்ஸ் நிறுவனம் ட்ரம்ப் தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட நாங்க ரொம்பவும் சுவாரஸ்யமான பல ஆவணங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், அதுல முதல் வெளியீடுகள் ரொம்பவே சீக்கிரமா தொடங்கும், நீங்களே அந்த நிகழ்வுகளை சரியானதுதானா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதா செய்தி வெளியிட்டிருக்கு. இஸ்ரேல் ஈரான் போரால உலக நாடுகள் ஸ்தம்பிச்சிருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஏலியன்ஸ் அறிவிப்பு உலகளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு.